அன்பான கன்னிராசி நேயர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் 15/3/2025 சனிக்கிழமையில் பரிபூர்ணமாக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற அற்புதமான 12 ராசிகளிலே கன்னிராசிக்கார நேர்களுக்காக நல்லதொரு மாற்றங்களை தன வாக்கு குடும்ப சாணாதிபதி பாக்கியாதிபதி ஆரோக்கியத்தில் அந்தஸ்து மதிப்பு மரியாதை கௌரவம் கூடக்கூடிய அளவிற்கு சுக்கிர பகவான் அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசி அதிபதி கலத்திர காரகனாகவும் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷத்துக்கு பொருளாதாரத்திலே குருவின் சுக்கிரனும் பலமாக இருக்கின்ற எந்த ஒரு நேர்களுக்கும் கண்டிப்பாக அவர்கள் உயர்ந்த நிலையில் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது கன்னிராசிக்கார நேர்களுக்கு 2-9 கூடியவர் 7ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கின்றது. இது அற்புதமான ஒரு யோக நிலையாக நடந்து கொண்டிருக்கின்றது. கடந்த மாதங்களாக இருந்தாலும் இந்த மாதங்களாக இருந்தாலும் கன்னிராசிக்கார நேர்களுக்கு நவகிரக நாயர்களின் சஞ்சாரம் மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. இந்த மாதங்களிலே முருகப்பெருமானின் பங்குனி உத்திர திருவிழா 28ஆம் தேதி நடைபெறுகின்றது. அந்த திருவிழாவிலே முருகப்பெருமானின் அருள் பெற்று வருகின்ற நேர்களுக்கும் முருகனின் அருள் நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்றது. அந்த 3ஆம் இடம் 8ஆம் இடத்ததிபதியும் 10ஆம் இடத்திலே இருக்கின்றது. இங்கே துரு ஸ்தானாதிபதிகளும் நல்லதொரு ஸ்தானங்களிலே பலம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கின்றது. செவ்வாயும் ராசியை பார்க்கின்றது. புதன் சுக்கிரன் சூரியன் ராகு என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களும் ராசியை பார்க்கின்றது. 4, 7 என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் ராசியை பார்க்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் ராசி என்பது பலமாகவும் பளிச்சென்றும் உயர்ந்த நோக்கங்களையும் அந்தஸ்துகளையும் மதிப்பு மரியாதைகளையும் பெறுகின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. கன்னி ராசியை பொறுத்தவரை ராசி அதிபதி 7ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகத்திலே இருக்கின்றது என்பது அங்கே சுக்கிர பகவான் உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலே கெடுபலன் இல்லாத நீச்ச பங்கம் என்பது இங்கே சுக்கிரனின் சேர்க்கையினாலே அவர் நீச்சபங்க யோகத்தை அடைகின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் இருக்கின்றது. முயற்சி ஸ்தானாதிபதி 3-8 கூடியவர் துரு ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்றும் உங்களுடைய ராசியை பார்க்கின்றது. சகோதர சகோதரிகளால் அன்பு ஆதரவுகள் பெறுகின்ற ஒரு அமைப்பு. விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் 9ஆம் இடத்திலேயும் 2-9 கூடியவரும் இங்கே 9ஆம் இடமும் 7ஆம் இடமும் பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனை என்பது அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு மாதமாக வரன் அமையாத நேர்களுக்கும் வரன் அமைகின்றது. தொழில்களிலே முன்னேற்றத்தை கொடுக்கின்றது. 10ஆம் இடத்ததிபதி தொழில்களை பற்றி குறிக்கக்கூடிய சாணாதிபதி கேந்திர ஸ்தானங்களிலே 4 கிரகங்களில் சேர்க்கை என்பது ராசியை பார்க்கின்ற பொழுது நீங்கள் நல்லதொரு முயற்சியுடனும் பலத்துடனும் தொழில்களிலே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு எடுக்கின்ற காரியங்கள் நல்லதொரு பலனை கொடுக்கின்றது. சகோதரில் அன்பு ஆதரவு கிடைக்கின்றது. 2ஆம் இடம் தன வாக்கு குடும்ப சாணாதிபதி கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று அவர் பரிவர்த்தனை யோகத்திலே குருவும் தேவகுரு அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் குரு பகவானும் பலம் பெற்று குருவின் பார்வையும் உங்களுக்கு முயற்சி சாணத்திலே மட்டுமல்லாதது பூர்வ புண்ணிய சாணத்திலே குலதெய்வங்களின் அருள் கிடைக்கின்றது. குலதெய்வத்தின் அருள் கிடைக்காதவர்களுக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்காத நேர்களுக்கும் குழந்தை பாக்கியம் பெறாத நேர்களுக்கும் கன்னி ராசி லக்னத்தில் பிறந்த நேர்களுக்கு தேவகுருவும் அசுரகுருவும் பலமாக இருந்து இந்த பங்குனி மாதங்களிலே முருகப்பெருமானின் திருவிழாவும் பங்குனி திருவிழா நடைபெற இருக்கின்ற 28ஆம் தேதியிலேயும் கலந்து கொள்கின்ற நேர்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் கேட்கின்ற வரன்களை இந்த முருகப்பெருமானும் தேவகுருவும் அசுரகுருவும் உங்களுக்கு ராசி கட்டங்களிலே பலமாக பரிவர்த்தனை யோகத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு அருள் பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. 4ஆம் இடம் சொத்து சுகம் வீடு வாகனத்தை பற்றி குறிக்கக்கூடியவர் திருகோணத்திலே பலம் பெற்று உங்களுடைய பஞ்சமசானத்தை பார்க்கின்றது. குழந்தைகளின் நல்லதொரு படிப்புகளிலே மேன்மைகளையும் வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் குழந்தை பாக்கியம் பெறுகின்ற ஒரு யோக பலனையும் 6ஆம் இடத்ததிபதி ருண சத்ரு ஸ்தானாதிபதி கடன் நோய் வம்பு வழக்கு எதிரிகளை குறிக்கக்கூடிய சனி பகவான் பஞ்சமாதிபதி 6ஆம் இடத்திலே இருந்து 12ஆம் இடத்திலேயே கடன்களாக வேலைகளிலே ஒரு சில மாற்றங்களையும் தடை தாமதங்களையும் ஒரு சிலருக்கு எதிரி இல்லாத ஒரு அமைப்பாகவும் இருந்து கொண்டிருந்த நிலை இனி வருகின்ற நாட்களிலே உங்களுடைய பஞ்சமாதிபதி அவர் 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்க போகின்றார். இந்த அமைப்பு என்பதும் இங்கே சுக்கிர பகவானுடன் சேர்ந்து வரன் அமையாத நேர்களுக்கும் வரன் அமைகின்ற ஒரு அமைப்பு. கல்யாணங்களிலே சுப விசேஷம் சுப நிகழ்வுகள் சென்று வருகின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. அஷ்டம சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலேயும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அவர் முயற்சி சாணாதிபதி காற்று ராசியிலே இருந்து உங்களுடைய உபயராசியை பார்க்கின்றது. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. செவ்வாயும் குருவும் அவர் செவ்வாய் பகவான்
10ஆம் இடத்திலே இருந்தும் குரு பகவான் 9ஆம் இடத்திலே இருந்தும் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்திலே விழுகின்றது. அதுவும் குலதெய்வங்களின் அருளும் குலதெய்வங்களின் அந்தஸ்தும் பெறுகின்ற ஒரு மாதம். குலதெய்வத்தையே இது நாள் வரையில் தெரியாத நேர்களுக்கும் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு சில நல்லதொரு மாற்றையும் ஒரு சில நேர்கள் பெறுகின்றீர்கள். அந்த வகையிலே கோச்சார கிரகங்கள் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் உங்களுடைய கன்னிராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கின்றது. குழந்தைகளின் படிப்புகளிலே மேன்மைகளையும் உயர்வுகளையும் மதிப்பு மரியாதை குழந்தைகளுக்கு தகப்பனாருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. அது மட்டுமல்லாதது கன்னிராசிக்கு 5ஆம் இடம் 10ஆம் இடமாக மகர ராசி என்பது காலபுருஷ தத்துவத்துக்கு செல்கின்ற பொழுது குழந்தைகள் என்பது நல்லதொரு உயர்வுகளையும், இது ஒரு சரராசியாக இருக்கின்ற மகர ராசி அதிபதியும் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெறுகின்ற இந்த பங்குனி 15 தேதிக்கு பிறகு சனி பகவானும் சனி பயிற்சி நடைபெற இருக்கின்றது. மார்ச் 30ஆம் தேதி பங்குனி 15ஆம் தேதி என்று சனி பகவான் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க போகின்றார். அவர் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர். மீண்டும் நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு சிலருக்கு திருமணம் ஆகாத நேர்களுக்கும் 6ஆம் இடத்திலிருந்து விரயத்தை கொடுத்து கொண்டிருந்த தடுமாற்றத்தை தடை தாமதத்தை கொடுத்து கொண்டிருந்த ஏமாற்றத்தை கொடுத்தவர். கேந்திர ஸ்தானங்களிலே பஞ்சமாதிபதி பலம் பெற்று ஆட்சியை பார்க்கின்றதுனாலே தடை தாமதம் இல்லாமல் கல்யாணங்கள் நடக்கின்றதும் கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இல்லாத ஒரு அமைப்பு. சனி பகவான் மட்டும் இங்கே 7ஆம் இடத்தில் இல்லாத ஒரு அமைப்பு. சனி, சூரியன், ராகு, சுக்கிரன், புதன் என்று சொல்லக்கூடிய 5 கிரகங்களில் இந்த மாதம் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே கணவன் மனைவிகளுக்குள்ளே நல்லதொரு மாற்றங்கள், இடமாற்றங்கள், வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கே வெளியூரில் வரன் கிடைக்காத நேர்களுக்கு வரன் கிடைக்கின்றது. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தன்னுடைய சொந்த ஊரில் இல்லாமல் வெளியூரிலே வரன் அமைகின்ற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை, புத்திரபாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் புத்திரபாக்கியம் குருவின் அனுகிரகம் பெற்று இந்த கோச்சார கிரகங்களின் பார்வையினாலேயும் சந்திர பகவானும் உங்களுக்கு ராசியிலே லாபாதிபதி இருந்து அமைய பெற்று இந்த மாதம் பிறந்திருக்கின்றது. வளர்ப்பிறை திதி என்று சொல்லக்கூடிய திதியிலே பிறந்திருக்கின்ற காரணத்தினாலே கன்னிராசிக்கார நேர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் 2ஆம் இடம் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்திலே மகிழ்ச்சிகளையும் பொருளாதாரத்தையும் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு என்பதும் 2ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதி பரிவர்த்தனை யோகம் என்பது ஒன்றுக்கொன்று குரு பகவானுடைய ராசியிலே சுக்கிர பகவானுடைய ராசியிலே குரு பகவானும் இருந்து 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடமும் 4-7 கூடியவர என்று 4-7 கூடிய சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை என்பது இது அற்புதமான பொருளாதாரத்தையும் கணவன் மனைவி கூட்டு தொழில்களிலே வேலைகளில் செய்கின்ற நேர்களுக்கு இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை, பொருளாதாரத்தை பற்றி உயர்வுகளை கொட்டி கொடுக்க போகின்ற நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று கிரகங்கள் இருக்க பெறுகின்ற ஒரு அமைப்பு என்பது பாவ கிரகங்கள் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்றதும் ராகுவும் கேந்திர ஸ்தானங்களிலே கேது பகவானும் இருக்கின்றது. குருவின் அனுக்கிரகத்தாலே கேது பகவானால் உங்களுக்கு தடை தாமதம் இல்லாத ஒரு அமைப்பு, லாபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு. 4ஆம் இடம் சொத்து சுகம் வீடு வாகனங்கள் அமையக்கூடிய ஒரு அமைப்பு. அவர் முயற்சி சாணாதிபதி அஷ்டமாதிபதி உங்களுடைய 10ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்றதும் இங்கே வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் அமையாத நேர்களுக்கும் அமர்கின்றது. புத்திரபாக்கியம் அமையாத நேர்களுக்கும் புத்திரபாக்கியம் கிடைக்க பெறுகின்ற ஒரு அமைப்பு. கன்னி ராசி அதிபதியும் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று ராசியை பார்க்கின்ற ஒரு அமைப்பு. லாபாதிபதி ராசியிலே இருக்கின்றது என்பது 11ஆம் இடம். பொருளாதாரத்திலே வேலைகளிலே வருகின்ற வருமானங்களை பற்றி குறிக்கக்கூடிய 11ஆம் இடம். மூத்த சகோதரனை பற்றி குறிக்கக்கூடிய நீர் ராசி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் தாய்க்காரகன் ராசியிலே அமைய பெற்று உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கின்றது. தாயின் அன்பு ஆதரவு, தகப்பனார் 12ஆம் இடத்ததிபதியும் 7ஆம் இடத்திலே இருந்து இந்த பங்குனி மாதம் என்பது சூரிய பகவான் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்றது. விரய செலவுகள், சுப விசேஷங்கள் நடத்தாத நேர்களுக்கும் கல்யாணங்களுக்கு சென்று வருகின்ற நேர்களுக்கும் கண்டிப்பாக நல்லதொரு மாற்றங்களை, கன்னி ராசி என்பது ஒரு புத்திகாரகனுடைய கன்னி ராசி அதிபதி இந்த ராசியிலே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய ஒரே கிரகம் புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அந்த வகையிலே சந்திர பகவான் ராசியிலே இருக்கின்றதும் 7ஆம் இடத்திலே புதன், சுக்கிரன், சூரியன், ராகு என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களின் சேர்க்கையினாலும் மீண்டும் பங்குனி 15 தேதிக்கு பிறகு மார்ச் 30ஆம் தேதியில் சனி பகவானுடைய பயிற்சியும் 7ஆம் இடத்திலே உங்களுக்கு ஆரம்பமாகின்றது. அந்த வகையிலே மீண்டும் புத்துணர்ச்சி, புதுதும்பு, நல்லதொரு மாற்றங்கள், வேலைகளிலே கணவன் மனைவிகளால் அன்பு ஆதரவு, வெகுமதிகள், மதிப்பு மரியாதை, அந்தஸ்து கூட பெறுகின்ற ஒரு மாதம். கன்னி ராசிக்கார நேர்களுக்கு இது ஒரு உபயராசி என்று சொல்லக்கூடிய கன்னி ராசி. இந்த கன்னி ராசியிலே புதன் பகவான் நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 7ஆம் இடத்திலே நவக்கிரகக்காரங்கள் 4 கிரகங்கள் 5 கிரகங்களுடன் சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற ஒரு அமைப்பு. குரு பகவானுடைய அனுக்கிரகமும் செவ்வாய் பகவானுடைய அனுக்கிரகமும்
உங்களுக்கு ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான தடுமாற்றம் ஏமாற்றம் இல்லாத உயர்வுகளையும் ஒத்தாசைகளையும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவங்கள் கொடுக்கின்ற ஒரு மாதமாக கன்னிராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதம் என்பது அதுவும் உங்களுடைய பஞ்சமாதிபதி நாளிலே பிறந்திருக்கின்றது. குரு பகவானுடைய பார்வை ராசியிலே விழுகின்றது. இது மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு அமைப்பு. முயற்சி சாணத்திலே குருவின் அனுக்கிரகம், தாய்மார்களால் உங்களுக்கு 7ஆம் இடத்ததிபதி தாய் கணவன் மனைவிகளால் குழந்தைகளால் நல்லதொரு மாற்றங்களை உயர்வுகளையும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு வாரி கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த பங்குனி மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.